கணேசா, என் அப்பனே, முருகா, திருமால் மருகா, வேலா வடிவேலா, ஞானவண்டிதா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய சுபஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பௌதுமே சதா. பாண்டுரங்கன் மகிமை. பாண்டுரங்கன் மகிமையில ஸ்ரீ ஆண்டாள். பாண்டுரங்கனும் ஒன்று தான், கண்ணனும் ஒன்று தான். பெரியாழ்வாருக்கு 52 வயசாகிடுத்து. அவருக்கு என்னடா வேலை? பெருமாளுக்கு பூ கட்டி போடுறது தான் வேலை, மாலை பண்ணி. இது மட்டும் போராது, இன்னும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் முடியல. அவர் மனசு கடந்து தவிச்சுக்கிறது. குழந்தை இல்லை, அவரோட மனைவியும் துவண்டு போயிருக்கா. என்ன பண்ண முடியும்? பெருமாளே, உன் கோவிலே கதியாக கிடக்கமே, எங்களுக்கு ஏன் அந்த பாக்கியத்தை அருளலை அப்படின்னு தினம் மனசுக்குள்ளேயே 2 பேரும் புலம்பிப்பா. 2 பேரோட குறையும் தீக்கணும்னு நினைச்சார் திருமால். பூமாதேவியை பெரியாழ்வாரோட நந்தவனத்தில் துளசி செடி பக்கத்தில் பிறக்க பணிந்தார். 8வது நூற்றாண்டு, நல வருஷம், ஆடி மாதம், சுக்ல சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை, பூர நட்சத்திரம், பூப்பறிக்கும் நேரம். அங்கே ஒரு குழந்தை அழறது. போய் பார்க்குறார். குழந்தைய கையில் எடுத்துக்கிறார். ஆனந்தம், அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு தன்னோட மனைவிட்டையும் கொடுக்குறார். 2 பேருக்கும் சந்தோஷம் பொறுக்க முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். குழந்தைக்கு கோதை அப்படின்னு பேர் வச்சுட்டா. குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு உணவுமா வளர்றா. குழந்தைக்கு தினம் பெரியாழ்வார் கண்ணனோட கதையைத்தான் சொல்லுவார். அதுவும் எந்த மாதிரி கதை? எப்படி சிறை கதவுகள்லாம் திறந்துண்டுது, விலங்குகள் அறுபட்டது, யமுனை வழிவிட்டது, ஆதிசேஷனை கூட பிடிச்சது. அந்த பிஞ்சு மனத்தில் எல்லாம் அப்படியே பதிஞ்சு போச்சு கண்ணனோட நட்பெல்லாம். அப்புறம் அதை தவிர்த்து அது மட்டுமா இன்னமும் சொன்னாரே, கோவர்த்தன கிரியால கோகுலம் முழுவதும் காத்தது, காலிங்களையும் அடக்கி நடனமாடினது, ஊராரவனை புகழ்ந்தது. கண்ணன் கோதை நெஞ்சில சிம்மாசனமிட்டே உட்கார்ந்துட்டான். ராஜக்கிரீடி வெகு நாசூக்காகத்தான் சொல்வார் பெரியாழ்வார். எல்லோரும் மேலே வந்து நமஸ்காரம் பண்ணினா தான் ஆடைகளை கொடுப்பேன் அப்படின்னு கோபிகைகளை அழ வச்சான் கண்ணன். அவன் சின்ன குழந்தை, அவர்களை நிர்வாணத்தில் பார்க்கணும்னு நான் நினைச்சான். இல்லை, இந்த மாதிரி வேற யாராவது பண்ணியிருந்தா இந்த இளநங்கையர்களோட மங்கையர்களோட என்னாகும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு புரிய வைக்கத்தான் அந்த மாதிரி பண்ணினான். குழலுக்கு பாம்பு மயங்கும் அப்படின்னு சொல்லுவா. இங்கே பாவையர்கள் மயங்கினார். ராமாவதாரத்தில் ஸ்ரீராமன் திருக்கோலம் கண்டு எத்தனையோ பேர் ஆசைப்பட்டா. அவளோட ஆசையெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகளாக திறக்கச் செய்து அவளோட விருப்பத்தை பூர்த்தி செஞ்சார். கோதை மனசுல ஏற்பட்ட புரட்சி தெரியாம பெரியாழ்வார் கதையை சொல்லிண்டே போறார். கோதை வளர வளர அவள் கண்ணன் மேல் கொண்ட காதலும் வளர்ந்துருந்தது. அணு அணுவா கண்ணன் அழகை பெரியாழ்வார் வர்ணிக்க இமை கொட்டாம அப்படியே நெஞ்சினுள்ள சித்திரமா வரைஞ்சு கொண்டாள் கோதை. சின்ன வயசில் அவளது விளையாட்டு தோழன் கண்ணன் தான். கோதை யாரோடு விளையாடுகிறாய் என்று அவள் வயது பெண்கள்லாம் கேட்கும். அவள் தயங்காம சொல்லுவோம், நான் கண்ணனோடு விளையாடின்னு இருக்கேன். கண்ணன் தன்னை பிடிக்க வருவதாய் நினைச்சுப்போ பதுங்கி பதுங்கி சுற்றி சுற்றி ஓடுவோம். அடுத்தது கண்ணை கட்டிண்டு, கண்ணா எத்தனை நேரமாச்சு வந்துடு அப்படின்னு கெஞ்சுவா. அழகான சிறிய கிருஷ்ணர் பொம்மை. அதற்கு அழகா பட்டுடுத்தி நகைகளெல்லாம் சூட்டி மாலை அணிவித்து இதயம் முழுதும் கண்ணன் தான். கோதையின் உலகமே கண்ணன் தான். தந்தைக்கு உதவியா கோதையும் மலரும் பறிப்பாள். பச்சை நிறமுள்ள துளசி, தவளம், மரு, கதிர்பச்சை, மருதாணி பூக்களை பறிக்கிற போது இதெல்லாம் மாயவன் நிறம் அப்படின்னு சொல்லுவார் பெரியாழ்வார். மல்லிகை, முல்லை, இருவாட்சி, சம்பங்கி, ஜாதி மலர்களை பறிக்கிற போது பரந்தாமனின் பல்வரிசைக்கு ஈடும்பர். சிவந்த நிறமுள்ள செம்பருத்தி, அரளியை பறிக்கிற போது முகுந்தனின் இதழ் இப்படித்தான் இருக்கும் அப்படிம்பார். சாமந்தி, கொன்றை போன்ற மஞ்சள் நிற மலர்களை பறிக்கிற போது இது மாலவன் தேவி நிறம் அப்படின்னு சொல்லி பூரிப்பார். இப்படி மலர்கள் வேறு மாதவன் வேறு அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவர் மகளையும் அப்படியே தான் வளர்த்தார். பெரியாழ்வார் எப்பவும் மாலையை கட்டி வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போவார். மாலையை சமர்ப்பிப்பார். மாலையை சாத்தி தீபாரதனை காட்டினதும் மெய் மறந்து பூரித்து மனம் திருப்தி அடைந்து பின்னாடி வீட்டுக்கு வருவார்.
எம்பெருமான் என் கழுத்தில் மாலை சூடும்போது நான் எப்படி இருப்பேன்? வெட்கத்தினால என் கண்ணம் சிவக்குமா? ஓரக்கண்ணால கண்ணனை பார்ப்பேனா? மனிதர்கள் எல்லாம் கூட்டமாக இருப்பாளே, நான் என்ன பண்ணுறது? இப்போது மாலையை நான் அணிந்த கண்ணாடியில் பார்க்கலான்னாக்கா அது தப்பாச்சு. பகவானுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுண்டா அது தப்பு. நானும் பகவானுடைய நாயகியே. திருமணத்தில் மாலை மாற்றும் போது நான் சூட்டிக்கொண்ட மாலையைத்தானே கண்ணனுக்கு போடணும். இப்போ போட்டு பார்த்துண்டா என்ன அப்படின்னு தானே நினச்சேன்டா. போய் அப்பாவை பார்த்தா என்ன பண்ணுறாரு அப்பான்னு ஆராய்ஞ்சா. அப்பா அங்கே இல்லை. குடலையிலேருந்து மாலையை எடுத்தா கழுத்தில் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பழகு பார்த்துண்டா. பிறகு ஓசப்படாமல் மாலையை அவுத்து குடலையில் வச்சுட்டா. அப்பாவுக்கு இப்போது சொன்னால் புரியாது, கோவிப்பார், வருத்தப்படுவார். காலம் வரும்போது நீயே புரிய வை அப்படின்னு மானசீகமாக சொல்லிண்டார். வெளியிலேருந்து வந்த பெரியாழ்வார் நடந்தது எதையும் அறியாது. குடலை மாலையை வடபத்திர சைனருக்கு கொண்டு போய் கொடுக்க, அர்ச்சகர்கள்லாம் அந்த மாலையை சார்த்திட்டு தீபாரதனை காண்பிக்க கண்ணன் புன்னகைத்தான். பிரமை என்று பேசாதிருந்தார் ஆழ்வார். அர்ச்சகர்களும் இன்றைக்கு மாலையில் விசேஷ வாசனை வருதே அப்படின்னா. அன்னைக்கு கோவிலிருந்து வந்த அப்பாவை மார்பலை ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு எதிர்பார்த்தா அர்ச்சகர்கள் சொன்னதையே தான் எண்ணியதையும் சொன்னார் பட்டர்பிரான். மனத்துக்குள் பூரிப்படைந்தாள் கோதை. தினமும் பெரியாழ்வார் கட்டிய மாலையை கோதையை சூடி அழகு பார்ப்பது என்பது வழக்கமாயிடுத்து. இந்த இடத்துல ஒரு செண்பகப்பு வச்சா நன்னா இருக்கும், மகிழம்பூ கொத்து செண்டா தொங்கினா அது நன்னா இருக்கும், இடையிடையே தாழம்பூ மனோரஞ்சிதம் வைங்கோப்பா அப்படின்னு யோஜனையும் சொல்லுவா. தினம் ஒரு கற்பனை, தினம் ஒரு கனவு. நாட்களை கடத்திகிட்டே இருந்தா கோதை. ஒரு நாள் பெரியாழ்வார் கண்ணாடியில் கோதை மாலையை சூட்டிக்கொண்டு அழகு பார்ப்பதை பார்த்துட்டார். கோதை, என்ன காரியம் செஞ்சம்மா? பகவானுக்கு உன்னுடைய சேஷமா? முகர்ந்து பார்த்தாலே பூஜைக்கு ஆகாதே, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கோவிச்சுட்டார். கோதையின் எந்த சமாதானத்தையும் அவர் ஏற்றுக்கல. நந்தவனத்துக்கு போனார். புதிய மலர்களெல்லாம் பறிச்சார். அவசரமாக ஒரு மாலையை தொடுத்து ஆலயத்தில் சமர்ப்பணம் பண்ணினார். வடபத்திர சைனிடம் மனதுக்குள் காரை போலும் கண்ணாடி காணும், தன் கையில் வளை குலுங்கும் உரை உடுக்கும் அயர்க்கும், தன் கொவ்வை செவ்வாய் திறக்கும், அவள் உன்மேல் கொண்ட மோக மயக்கத்தை ஊரில் பித்தன் என்பார்களே, இந்த பித்து உனது மாலையை சூடி பார்க்கும் அளவு வந்துவிட்டதே அப்படின்னு என்னை மன்னிச்சுடுன்னு பகவான் கிட்ட வேண்டின்றார். அர்ச்சகர்கள், விஷ்ணு சித்தரே, இன்று ஏன் காலதாமதம்? உமக்கும் வயசாயிடுத்து, அதனால் மாலை ஏன் தினம் போல இல்லையே, அபூர்வ வாசனையும் வரலையே, நெருக்கமாகவும் கட்டலை அப்படின்னு சொல்லிகிட்டே கற்பூர ஆரத்தி காமிச்சார். பெரியாழ்வார் அன்னைக்கு யாரோடையும் பேசலை, உறங்க தூங்க போயிட்டார். கடவுளை எம்பெருமான் வந்தார். விஷ்ணு சித்தரே, கோதை சூடி கொடுத்த மாலையே எனக்கு மகிழ்ச்சி. இது பல நாட்களாக எங்களுக்கு நடக்கிறது. இன்று நீர் கண்டுபிடித்து விட்டீர். நாளையிலிருந்து கோதை சூடி கொடுத்த மாலையே எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். பெரியாழ்வார் தூக்கத்திலேருந்து எழுந்துட்டார். கோதை தேவமங்கை என்பதை புரிஞ்சின்றார். மறுநாள் கோதையிட்டக்க தன் கனவை சொல்லிண்டார். ஆண்டவனையே ஆண்டவளம்மா நீ, ஆண்டாள் என்றே இனி உன்னை அழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். சூடி கொடுத்த சுடற்கொடியே, என் குலம் தழிக்க வந்த கோமளமே, நாராயணனுக்கேற்ற நாச்சியார் நீ அப்படின்னு பரவசத்தோட சொன்னார். கோதைக்கு திருமணம் பண்ணணும்னு நினச்சிட்டார். ஆனால் அவர் சொல்லிட்டார், நான் எந்த ஒரு மனுஷாலையும் பண்ணிக்க மாட்டேன் கல்யாணம், நான் கல்யாணம் பண்ணிண்டா பரந்தாமனுக்கே மாலை இடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டாள். அம்மா, 108 வைணவ திருப்பதியில் இருக்கார் அவர், நீ யாரம்மா பண்ணிப்ப? தினமும் ஒரு ஸ்தல மகிமையை சொல்லிக்கொண்டே வாங்கோ அப்படின்னார். சொல்லிட்டு வந்தார். 108வது நாளன்று ஸ்ரீலிங்க ரங்கநாதருக்கு மாலையிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதோடு கண்ணனை காணாத கோபிகைகள் காத்தியாயினி விரதம் இருப்பது போல் மார்கழி முதல் நாளிலிருந்து நோன்பு இருக்க முடிவு செஞ்சுட்டா. திருமண வயதுள்ள பெண்களை என்ன பண்ணுவா? நோன்பு இருப்பா. மார்கழி மாதம் அந்த மாதிரி ஆண்டாலும் இருக்கா. நோன்பு ஸ்டார்ட் ஆரம்பிச்சுட்டா. நோன்பு இருக்கிறதுக்கு 28 நாள் ஆயிடுத்து. அப்போ சொல்கிறா, இப்போது மட்டுமில்லை, எப்போதும் அடுத்தடுத்த பிறவிகளிலும் உனக்கே நண்பனாக உன் அடிமையாக இருக்கும் பாக்கியத்தை எனக்கு கட்டாயம் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. வேண்டிட்டு முடிச்சுட்டா. 30வது நாள்
நோன்பு முடிஞ்சுடுத்து. பட்டர் பிரான் கனவுல ஸ்ரீரங்கநாதன் தோன்றினான். உங்களுடைய புதல்வியே கோதையை நாளை ஸ்ரீரங்கம் வாரும், அங்கே அவளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சித்தருக்கு சொல்லிட்டார். பாண்டிய மன்னன் வல்லபதேவன் சொப்பனத்திலும் ஸ்ரீரங்கநாதர் தோன்றி, நீ சம்பிரதாயமாக வில்லிபுத்தூர் சென்று பெரியாழ்வாரின் வளர்ப்பு புதவி கோதையை முத்து பல்லக்கில் ஏற்றி ஸ்ரீரங்கம் அழைத்து வா அப்படின்னு உத்தரவு போட்டார். அரசன் உடனே பிரதாரி குலகுருவிடம் விஷயத்தெல்லாம் சொல்றா. வில்லிபுத்தூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் உள்ள வரைக்கும் பூப்பந்தல் தோரணம் கட்டி வாழை கழுகு பாலைகளால் அலங்கரிக்க உத்தரவிட்டான். பின் அந்தனர் குலத்தோடு முத்து பல்லக்கை கொண்டு வந்து பெரியாழ்வார் இல்லத்தில் நிறுத்தியாச்சு. ஸ்ரீரங்கநாதர் கடவில் தனக்கிட்ட பணியை பணிவுடன் எடுத்துரைத்தார். பெரியாழ்வார் கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவு ஏது. கோதை தன் தோழியரோடு வேண்டி பிரார்த்தித்து இந்த 30 பாடல்களையும் பக்தி சிரத்தையோடு பாடி முடிச்சுட்டா. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாந்தரெல்லாம் பெரியாழ்வாரின் வீட்டு ஆத்து வாசல்ல வந்து நிற்கிறா. மணிகள் இழைத்த 3 பல்லக்கில் அன்னமென பம்பி நடந்து புனிந்த தலை நிமிராம சர்வாபரண பூஷிதையாக தந்தை கட்டி கொடுத்த மாலையோடு ஏறி அமர்கிறாள் கோதை. பின்னால் தொண்டர் கூட்டம் பரந்தாமனின் கல்யாண குணங்களை பாடிண்டு வரா. வாத்திய கோஷங்கள்லாம் முழங்கிறது. முத்து பல்லக்கு அழகிய மணவாளனுடைய திருமண மண்டபத்துக்கு போயிடுத்து. சூழி கொடுத்த நாச்சியார் கல்யாண திருக்கோலத்தோட இறங்கறா. பெரியாழ்வார் கண்ணீர் பெறுகிறது. மௌனமாய் தந்தையிடம் விடைபெற்ற கோதை அரங்கன் சன்னதிக்குள் நுழைய பளீரென்ற ஒரு ஜோதி அரங்கனோடு கலந்து விட்டாள். கோதை அரங்கனோடு கலந்து விட்டாள். நீர் கருவறையிலேருந்து அசுரீரி கேட்கறது, வருந்தாதீர், திருப்பார் கடலரசன் ஜனகன் மார்க்கண்டேயரை போல நீரும் எனக்கு மாமனாராகி விட்டீர் என்று குரல் வந்தது. விஷ்ணு சித்தருக்கு தீர்த்தம், திருப்பவரி வட்டம், மாலை, திருச்சடோகணம் எல்லா மரியாதைகளும் செஞ்சா. பல்லாயிரக்கணக்கான கன்னி பெண்களுக்காக பூமியில் அவதரித்து பாவை நோன்பு நோற்று உறுதியும் தன்னம்பிக்கையும் ஸ்ரீ ஆண்டாளின் இந்த புண்ணிய சரித்திரம் பக்தியோட படிப்பவாளுக்கும் கேட்பவாருக்கும் எல்லா நலன்களும் அருள்வதோடு திருமாலின் அருளும் பாத்திரமாகும் என்பது சத்தியம். நன்றி, வணக்கம்.